ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வற்றாத தண்ணீர், மர்மங்கள் நிறைந்த குகை என்னவாக இருக்கும்? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தனிச்சிறப்பு உள்ளது. அதுபோல கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள ஜர்னி நரசிம்மர் கோவிலில் காணப்படும் அதிசயம் என்ன? அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். உலகிலேயே தண்ணீரில் சென்று கடவுளை தரிசனம் செய்துவிட்டு வரக்கூடிய ஒரே குகை கோவில் இது மட்டுமே ஆகும். இந்த பழமையான கோவில் சுமார் 300 மீட்டர் குகையில் தோண்டப்பட்ட சுரங்க பாதையாக மணிச்சோலா மலைத்தொடரில் அமைந்துள்ளது. இந்த குகையில் தாராளமாக 8 நபர்களால் மட்டுமே நின்று தரிசனம் செய்ய முடியும். அதனால் மற்ற பக்தர்கள் தண்ணீரிலேயே காத்திருக்க வேண்டும். இங்கே குழந்தைகளை தோளில் சுமந்து கொண்டு பக்தர்கள் தண்ணீரிலேயே நடந்து வரும் காட்சியையும் காணலாம். பிரகலாதனின் தந்தை இரண்யகசிபுவை வதம் செய்த பின்னர் ஜராசுரன் என்ற அரக்கனை நரசிம்மர் வதம் செய்தார். ஜராசுரன் ஒரு தீவிர சிவபக்தன். ஜராசுரன் இறக்கும் தருவாயில் நரசிம்மர் இந்த குகையில் தங்கி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என வேண்டினான். ஜராசுரன் இறந்த பின்பு தண்ணீராக மாறி நரசிம்மரின் பாதங்களில் ஓட ஆரம்பித்ததாக ஐதீகம். அதிலிருந்து இந்த நீரூற்று வற்றியதே கிடையாது. இன்றும் தண்ணீர் குறையாமல் இந்த குகை கோவிலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுரங்கப்பாதையின் சுவர்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களின் காட்சி பக்தர்களுக்கு விருந்தளிக்கின்றன. ஹிந்து காவியங்களான ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலிருந்து காட்சிகள் சிற்பங்களில் செதுக்கப்பட்டுள்ளன. ஜர்னி நரசிம்மர் குகை கோவிலுக்கு செல்பவர்கள் அனுபவிக்கும் தனித்துவமான அனுபவம் தண்ணீரில் நடந்து செல்வது. மார்பு வரை தண்ணீரில் நடந்தது சென்று நரசிம்மரை தரிசிப்பது ஒரு பக்தி மற்றும் உற்சாகமான அனுபவமாகும். மணிச்சோலா மலைத்தொடரில் அமைந்துள்ள இந்த கோவில் அழகிய இயற்கை காட்சிகளை கொண்டுள்ளது. பசுமையான மரங்கள், பறவைகளின் சத்தங்கள் மற்றும் அமைதியான சூழல் பக்தர்களுக்கு மன அமைதியை தருகிறது. இந்த குகை கோவிலில் இருக்கும் தண்ணீரில் அதிகமாக சல்பர் இருப்பதால் சரும நோய்களை குணப்படுத்துகிறது என கூறப்படுகிறது. குழந்தை இல்லாத தம்பதிகள் ஜர்னி நரசிம்மரை வணங்கி குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். பல தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்ததாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் திருமணமாகாத பெண்கள் திருமண வரம் வேண்டி ஜர்னி நரசிம்மரையுமே வணங்குகிறார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.